எரிக்கரை ஓரத்தில் உளுந்து வடைக்கடை அருகே அம்பு எய்து வெற்றி பெற்ற பின்னர் அன்புவும் அபியும் அபியின் வீட்டிற்குள் நுழைந்தனர். உள்ளே மல்லிகை வாசமும் மெல்லிய விளக்கொளியும் ஒரு புதிய காதல் அனுபவத்திற்கு வித்திட்டன. அறைக்குள் அடியெடுத்து வைத்ததும் அன்பு சற்றே திகைத்தான். ஏனெனில் ஒரு மூலையில் வில்லும் அம்பும் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் சுவரோ வித்தியாசமாக இருந்தது. ஒரு பெரிய இதய வடிவ இலக்கு, அதில் பல வண்ணக் காகிதங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அன்பு சிரித்தபடி, "இங்கேயும் அம்பு பயிற்சிதானா? நான் வேறு ஏதோ நினைத்தேன்" என்றான். அபி அவனை நெருங்கி அவன் தோளைத் தொட்டு வில்லை அவன் கையில் கொடுத்தாள். "வெளியில் உன் திறமையை காட்டினாய். இங்கே நீ அம்பு விடுவது உன் காதலை காட்டுவதற்குத்தான். இந்த இதயத்தின் ஒவ்வொரு புள்ளியிலும் ஒரு வார்த்தை மறைந்திருக்கிறது. எந்த புள்ளியை சரியாகச் சுடுகிறாயோ அதை பொறுத்து இன்று என்னிடமிருந்து உனக்கு ஒரு சிறப்பு பரிசு கிடைக்கும்" என்றாள். அன்பு வில்லை வளைத்தான். "சரி, எந்த புள்ளியில் விடட்டும்?" என்று கேட்டான். அபி அவனுக்கு மிக அருகில், காதோரம் மூச்சுக்காற்று படும் தூரம் வந்து நின்றாள். அவள் கைகள் அவன் கைகளைத் திருத்தின. "இப்போ உன் கை வெளியில் இருந்ததை விட அதிகமாக நடுங்குகிறதே" என்று கேலி செய்தாள். அன்பு தடுமாறி, "இவ்வளவு பக்கத்தில் இருந்தால் எப்படி நடுங்காமல் இருக்கும்? சரி, அந்த புள்ளியைப் பார், விடப்போகிறேன்" என்றான். அம்பு பாய்ந்த வேகத்தில் அந்த இதயத்தின் மையப்புள்ளியில் துளைத்தது. உடனே ஒரு மறைவான சிறு கதவு திறந்து அதிலிருந்து ஒரு சிறிய மோதிரப் பெட்டி வெளியே வந்தது. "வாவ், குறி தப்பவில்லை" என்று அபி கைதட்டினாள். அன்பு வில்லை கீழே போட்டுவிட்டு அவள் கைகளை பிடித்தான். "பயிற்சி முடிந்தது. இப்போ சொல்லு, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஸ்பெஷல் பரிசு எங்கே?" அபி அன்புவின் கண்களை ஆழமாக பார்த்தாள். "இந்த அம்பு விடும் பயிற்சியை விட ஒரு இனிமையான பயிற்சி இருக்கிறது. அதற்கு வில்லோ அம்போ தேவையில்லை. என் கைகளை பிடித்து கொண்டு என் கூடவே வாழ்நாள் முழுவதும் வருவதுதான் அந்த பயிற்சி" என்று கிசுகிசுத்தாள். அவன் மார்பில் சாய்ந்து கொண்டே அவர்கள் பெட்ரூமுக்குள் நகர்ந்தனர். அங்கே மெல்லிய விளக்கொளியும் ரோஜாக்களின் நறுமணமும் கலந்திருந்தன. அபி படுக்கையில் சாய்ந்தமர்ந்தாள். "நீ அம்பு விடுவதில் வல்லவனாக இருக்கலாம், ஆனால் என் மனதை கையாள்வதில் உனக்கு இன்னும் பயிற்சி தேவை" என்று கேலியாகச் சொன்னாள். அன்பு அவள் அருகில் வந்து, "அப்படியானால் அதற்கு நீதானே எனக்கு பயிற்சி அளிக்க வேண்டும்" என்று அவள் கைகளைப் பற்றினான். இருவருக்குமிடையே ஒரு மெல்லிய மின்சாரம் பாய்ந்தது. சிறு சிறு குறும்புகளுடன் விளையாடத் தொடங்கினர். ஒருவரை ஒருவர் துரத்திக் கொண்டிருந்த போது அபியின் கால் படுக்கை விரிப்பில் சிக்கிக்கொள்ள அவள் தடுமாறினாள். அன்பு அவளை பிடிக்க முயன்றவன் அவளுடனேயே படுக்கையில் விழுந்தான். அப்படியே நேரம் உறைந்து போனது. கீழே கிடந்த அபி மேலே இருந்த அன்புவை பார்த்தாள். அவள் நீண்ட கூந்தல் படுக்கையில் சிதறிக் கிடந்தது. அன்பு அவள் அழகில் மெய்மறந்தான். இதயத் துடிப்புகள் ஒரே தாளமாக ஒலித்தன. அன்பு மெல்ல குனிந்து அவள் நெற்றியில் வழிந்த கூந்தலைச் சரி செய்தான். "அபி, இந்த உலகில் எனக்கு மிகச் சரியான இலக்கு உன் இதயம்தான்" என்று மென்மையாகக் கூறினான். பின்னர் அவள் கன்னத்தில் ஒரு மெல்லிய முத்தமும் தொடர்ந்து உதடுகளில் ஒரு ஆழமான காதல் முத்தமும் கொடுத்தான். முத்தத்தின் சுகம் மாறாமல் அன்பு அவள் கண்களை ஆழமாக பார்த்தான். அபியின் முகம் சிவந்து மேலும் அழகாகத் தெரிந்தது. "அபி, இவ்வளவு அழகாக இருக்கும் உன்னை நான் இப்போது என்ன செய்யட்டும்? என் அம்பு இலக்கை தட்டியது, ஆனால் என் காதல் உன்னை இன்னும் ஆழமாக நேசிக்கத் துடிக்கிறதே" என்று உருக்கமாகக் கேட்டான். அபி சிரித்துக்கொண்டே அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள். "இனிமேல் நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஏனென்றால் என் முழு மனதும் உனக்குத்தான்" என்றாள். அவனை நெருக்கமாக அணைத்து கொண்டு அன்பு மீண்டும் கேட்டான், "உனக்கு என்ன வேண்டும்?" அபி பதில் சொல்லவில்லை. மாறாக அவன் சட்டையை மெல்லப் பிடித்து தன்னை நெருங்க இழுத்தாள். அவள் கண்களில் தெரிந்த மெல்லிய நாணமே 1000 பதில்களைச் சொன்னது. "இப்போது உன் காதல் சரியான இடத்துக்கு வந்துவிட்டது. இனி பயிற்சி தேவையில்லை. இது நமக்கான நேரம்" என்று அவன் காதோரம் கிசுகிசுத்தாள். அன்பு மீண்டும் அவள் இதழ்களை வருடினான். அவள் கன்னங்கள் ஆப்பிள் போல சிவந்திருந்தன. "வெளியில் வில்வித்தை பழகினோம்.
ஆனால் இப்போது உன் இதயத் துடிப்பை கேட்பதுதான் உலகின் சிறந்த இசையாக எனக்கு தோன்றுகிறது என்றான். அபி அவன் கண்களை பார்த்தபடி, நீ என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டாய். என்னை உன் அன்பால் கட்டிப்போடு, இந்த நிமிடம் அப்படியே கரைந்து போக வேண்டும் என்றாள். அன்பு மெல்ல அவள் கழுத்தோரம் முத்தமிட்டான். அந்த ஸ்பரிசம் அபியைச் சிலிர்க்க வைத்தது. அவள் விரல்கள் அவன் தலைமுடியை கோதின. இந்த உலகில் எத்தனை இலக்குகள் இருந்தாலும் என் அன்பு எப்போதும் உன்னை தேடி வரும். உன்னுடைய இந்த அழகும் அன்பும் எனக்கு மட்டுமே சொந்தம் என்று அன்பு உறுதியளித்தான். அபி அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். இனிமேல் நாம் இருவரும் வேறு வேறு இல்லை. உன் ஒவ்வோர் அசைவும் என் உயிருக்குள் கலந்துவிட்டது என்றாள். அறையின் மெல்லிய விளக்கொளி அவர்களின் நிழல்களைச் சுவரில் ஒன்றாக இணைத்தது. வெளியுலகமே மறக்கும் அளவுக்கு அந்த அறையில் அவர்கள் இருவர் மட்டுமே நிறைந்திருந்தனர். காதலும் மௌனமும் அங்கு ஒரு புதிய காவியத்தை படைத்துக் கொண்டிருந்தன. அமைதி இதயத் துடிப்புகளால் மட்டுமே நிரப்பப்பட்டிருந்தது. அபி அன்புவின் கரங்களுக்குள் தஞ்சம் புகுந்திருந்தாள். ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது. அன்பு என்று அபி மெல்ல அழைத்தாள். அவள் குரலில் நிம்மதியும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் கலந்திருந்தன. அன்பு அவள் நெற்றியில் இதழ்களை பதித்தான். சொல்லு அபி, இந்த உலகத்தையே நான் வென்ற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள் இருக்கிறது. நீ என் கூட இந்த நிமிடம்தான் என் வாழ்க்கையின் சிறந்த தருணம் என்றான். அபி அவன் மார்பில் இன்னும் நெருக்கமாகச் சாய்ந்து கொண்டாள். இவ்வளவு நேரம் நடந்த விளையாட்டும் பயிற்சியும் இப்போது ஒரு அழகான சுகமான உறவாக மாறியிருந்தது. வார்த்தைகள் தேவையில்லை என்று தோன்றியது. அவர்களின் மௌனமே காதலை பேசிக் கொண்டிருந்தது. அம்பு மட்டுமில்லை அபி, என் மொத்த உயிரும் இப்போது உன்னிடம்தான் இருக்கிறது. இந்தச் சுகமும் சந்தோஷமும் வாழ்நாள் முழுவதும் உன்னோடுதான் அனுபவிக்க வேண்டும் என்று அன்பு உருக்கமாகச் சொன்னான். விடியலை நோக்கிய உறக்கம் அவர்களை மெதுவாகத் தழுவியது. ஜன்னல் வழியாக நிலவின் ஒளி மெல்ல அறைக்குள் ஊடுருவியது. அந்த ஒளியில் அபியின் முகம் தேவதை போல பிரகாசித்தது. அன்பு அவளை தன் போர்வையோடு அணைத்து கொண்டான். அந்த இனிய இரவின் களைப்பிலும் கிடைத்த அளவற்ற மகிழ்ச்சியிலும் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் நிம்மதியாக உறக்கத்தில் ஆழ்ந்தனர். காதலும் நேசமும் அந்த அறையெங்கும் மெல்லிய நறுமணமாக வீசின. ஆனால் உறக்கத்திற்கு முன் அபி மெதுவாக எழுந்து அன்புவின் கண்களை பார்த்தாள். இனி நீ எப்போதாவது என்னை விட்டு பிரிவாயா என்று கேட்டாள். அன்பு அவள் கையை இறுகப் பற்றிக் கொண்டு, இந்த இதய இலக்கில் ஒரு முறை அம்பு தைத்துவிட்டால் அது திரும்பி வராது, அதுபோலத்தான் நானும் என்றான். பின்னர் இருவரும் கண்களை மூடினர். காலையில் முதல் ஒளி வரும்போது அபி எழுந்து அன்புவின் நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள். இன்று முதல் உன் பயிற்சி முடிந்தது. இனி நாம் இருவரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கை பயிற்சியை தொடங்கலாம் என்றாள். அன்பு கண் விழித்து, என்ன அந்த பயிற்சி என்றான். அன்பை கொடுப்பதும் பெறுவதும் காப்பதுமான பயிற்சி சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள்.